வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 3 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் 4 வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ்னால் என்ன, டேட்டானா என்ன, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் எப்படி உருவாச்சு, ஃபஸ்ட்டு பஞ்ச் ரிகார்ட்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ டைப் ஃபைல் சிஸ்டம் வந்தது. ஸோ அந்த ஃபைல் மேனேஜ் சிஸ்டமில் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றத எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ 2 கான்செப்ட், ஆசிட் கான்செப்ட் பார்த்தோம், அப்புறம் லாக்கிங் அண்ட் செக்யூரிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது டேட்டா பேஸ் மாடல்ஸ். ஸோ என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது. டேட்டாபேஸ் மாடல்னால் ஒரு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒரு டேட்டாபேஸ் கிரியேஷனுக்கு ஹைராரிக்கல் மாடல் இருக்குது, ரிலேஷனல் மாடல் இருக்குது, நெட்வொர்க் மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். அது ஒன்று எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆர்டிபிஎம்எஸ் அண்ட் ஜார்டன்ஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, கீஸ்னால் என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, டேபிள்னால் என்ன, ட்ரிப்பிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் பார்த்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ER மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது ரொம்ப பாப்புலரான மாடல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது என்டிட்டி ER மாடல்லாம் என்னன்றதை பார்த்தோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 entities அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருந்தது. என்டிட்டி, ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன் அப்படின்னு 3 டைப்ஸாக நம்ம பார்த்தோம். பேசிக் கான்செப்டாக பார்த்தோம். அதில் வந்து என்டிட்டியை பற்றியும் ஆட்ரிபியூட்ஸ் பற்றியும் பார்த்தோம். அதுதான் லாஸ்ட் வீடியோ நம்ம வரையும் பார்த்தது. இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனான ஸோ ரிலேஷன்ஷிப், ER மாடலோட ரிலேஷன்ஷிப் பற்றியும், அதுக்கப்புறம் ER டயக்ராம் இப்படி ஒரு டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷனில் வந்து நம்ம வந்து ER மாடல் நம்ம வந்து காமிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ER மாடலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஸோ ரிலேஷன்ஷிப்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு என்டிட்டிக்கும் இல்லை ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இன் ER மாடல் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் 2 entities. இந்த என்டிட்டிஸ்ன்ற எதை மீன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேபிளை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்டிட்டிஸ். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் அவைலபிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1-to-1, 1-to-many அண்ட் many-to-many. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1-to-1னா ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட மட்டும் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இல்லை ஒரு என்டிட்டி இல்லை ஒரு டேபிள் நிறைய டேபிள் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா அது 1-to-many. அதேமாரி நிறைய டேபிள் இன்னொரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் நிறைய டேபிள்ஸ் கூட நிறைய கனெக்ஷன்ஸ், ஒரே டேபிள் கூட நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து many-to-many அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1-to-1 ரிலேஷன்ஷிப். இப்போ 2 என்டிட்டி சொல்கிறாங்க, என்டிட்டி A அண்ட் என்டிட்டி B அப்படின்னு 2 என்டிட்டி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் ஏன்ற ஒரு டேபிள், பின்ற ஒரு டேபிள். ஸோ ஏன்ற டேபிள் பின்ற டேபிள் கூட மட்டும் என்ன ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. அதேமாதிரி பின்ற டேபிளும் ஏன்ற டேபிள் கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. இதுதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி இஸ் இஷ்யூட் ஐடி கார்டு. ஸோ எம்ப்ளாயின்றது ஒரு என்டிட்டி, ஐடி கார்டுன்ற ஒரு என்டிட்டி. இதில் எம்ப்ளாயின்ற என்டிட்டி, ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். We cannot afford more than one ID card for a particular single employee. ஒரு எம்ப்ளாய்க்கு 2க்கும் மேற்பட்ட ஐடி கார்டு என்ன பண்ணணும், நம்மள கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1-to-many ரிலேஷன்ஷிப். இதில் என்ன சொல்ல வரானா, ஸோ அதே மாதிரி 2 என்டிட்டி எடுத்துக்க சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 2 டேபிள், ஏன்ற ஒரு டேபிள், பின்ற டேபிள். இந்த ஏன்ற டேபிள் நிறைய என்டிட்டி பின்ற நிறைய டேபிள் கூட அசோசியேட் ஆகுது. ஆனால் அந்த பின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்டிட்டி கூட மட்டும் தான் ஆகுது, அசோசியேட் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட், கோர்ஸ். ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கேன். ஸோ நான் நிறைய கோர்சஸ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கும்போது நான் DCA எடுக்கிறேன், இல்லை நெட்வொர்க்கிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கோர்சஸ் எடுக்கலாம். சரிங்களா? அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் 1-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 1-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா many-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேம் வே 2 என்டிட்டி, ஏன்ற என்டிட்டி, பின்ற என்டிட்டி. ஏவும் நிறைய என்டிட்டிஸ், பி என்டிட்டிஸ் கூட மிங்கிள் ஆகுது. சேம் வே பியும் உங்களுக்கு என்ன ஆகுது, ஏவோட என்டிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ
ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டெஸ்ட். ஸோ n number of students can attend n number of test. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி n number of test can be taken by n number of students. இதுதான் வந்து உங்களுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்போட பேசிக் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, it is a finite set of tuples in RDBMS system. Relation instance never have a duplicate tuples. So finite set of tuples என்ன சொல்றாங்கன்னா ஒரு என்டிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ரெக்கார்ட். ஸோ டுப்புள்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டுப்புள் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் அ ரோ ஆர் அ ரெக்கார்ட். ஸோ அப்போது ஒரு ரெக்கார்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ட். இது என்டிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எம்ப்ளாயின்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, அவர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. இப்போ ராஜான்னு ஒரு எம்ப்ளாயி சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஆட்ரிபியூட்ஸ் இந்த ரெக்கார்ட். அப்போ ரெக்கார்டில் பார்க்கும்போது ஸோ இந்த எம்ப்ளாயி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்காருன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் தருது. இதுக்கு பேர் என்னது, ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். The total number of attributes which in relation is called as a degree of relationship. So attributes na it's nothing but columns or field. So எத்தனை number of attributes வந்து entities குள்ள relation இருக்கோ அதுதான் வந்து degree of relationship அப்படின்னு சொல்றாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போனா ஒரு attributes ஒரே ஒரு attribute மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ஒன் யூனாரின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி மேனேஜர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயின்ற ஒரு attributes மட்டும் தனியாக இருந்தால் அது 1 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, யூனாரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டீச்சர் டீச்சர்ஸ் த சப்ஜெக்ட். ஸோ டீச்சர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஆட்ரிபியூட்ஸ் கூட லிங்க் வருது. ஸோ 2 ஆட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ இந்த டீச்சர் இந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்கன்னு வரும்போது ஸோ அது 2 உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ அந்த 2 ரிலேஷன் டிகிரி நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 3. ஸோ கஸ்டமர், பர்ச்சேஸ், ஐட்டம், ஷாப்கீப்பர்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எந்த இடத்துல ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த ஷாப்பில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து 3 ஆட்ரிபியூட்ஸ் கிட்ட என்ன ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் ஆகுது. இந்த டிகிரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டெரினரி டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் as a number of items that must be included in relationship. ஸோ எத்தனை ஐட்டம் ரிலேஷன்ஷிப் கிட்ட இருக்குது, தட் இஸ் நம்பர் ஆஃப் என்டிட்டி இன் ஒன் செட் மேப்டு வித் த நம்பர் ஆஃப் என்டிட்டி இன் another செட் by other relationship. ஸோ there are 3 classification of cardinality: 1 to 1, 1 to many, many to many. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு என்டிட்டி ஒரு டேபிள் இன்னொரு டேபிளுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டமோட ரிலேட் ஆகிருக்கு அதுக்கு பேர் தானே இது கார்டினாலிட்டி. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கூட மேப் ஆகிருக்கு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஒரு டேபிளுக்கும் மேப் ஆகிருக்குன்றது தான் கார்டினாலிட்டின்னு சொல்ல வராங்க. இப்போ 1 to 1 பார்க்கும்போது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. பர்சன் டிரைவ்ஸ் அ வெஹிக்கல். இன் திஸ் எக்ஸாம்பிள் we have 2 entities, person and vehicle. If we consider a person driving a vehicle, then we have to one-to-one relationship between the person and vehicle. ஸோ இப்போது டிரைவ்ன்ற ஒரு என்டிட்டி இருக்குது, டிரைவ்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது 2 என்டிட்டி சொல்கிறாங்க, பர்சன் அண்ட் வெஹிக்கிள். அப்போது ஒரு பர்சன் ஒரு வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ தான் 1-to-1 கார்டினாலிட்டி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1-to-many கார்டினாலிட்டினா என்ன. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர், பிளேசஸ் அண்ட் ஆர்டர். இப்போ கஸ்டமர் இருக்கார், இப்போ நிறைய ஆர்டர்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கஸ்டமர்னு பார்க்கும்போது நான் ஒரு பொருள் மட்டும் தான் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து நிறைய பொருள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். இன் திஸ் எக்ஸாம்பிள் கஸ்டமர் பிளேஸ் அன் ஆர்டர் இன் 1-to-many ரிலேஷன்ஷிப். ஹியர் கஸ்டமர் கேன் பிளேஸ் மல்டிபிள் ஆர்டர்ஸ் அந்த ஆர்டர் இஸ் ரிலேட்டட் டு ஒன்லி ஒன் கஸ்டமர். ஸோ ஒரே கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ் என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஸோ எனக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், ஒரு மொபைல், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு ஸ்க்ரீன் கார்டு, ஸோ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆனால் ஒரே கஸ்டமர், நான் மட்டும்தான் இத்தனை இது ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து 1-to-many கார்டினாலிட்டிஸ்.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெனி டு மெனி கார்டினாலிட்டிஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்டூடெண்ட் கோர்சஸ். ஸோ n number of students register n number of courses. In this example, a student can register more than one courses and a course can be registered by many students since it is a many-to-many relationship. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராரு, அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் எடுக்கிறாரு. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் வராரு, அவர் வந்து பிசி எடுக்கிறாரு. ஸோ அப்போது n number of students, நிறைய ஸ்டூடெண்ட், 100 ஸ்டூடெண்ட்டு 100 விதமான கோர்சஸ் எடுக்கலாம். ஸோ 100 விதமான கோர்சஸை நிறைய ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி கார்டினாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஆர் மாடலில் கடைசி டாபிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இஆர் மாடல் நம்ம பார்த்ததுன்னா ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம், என்டிட்டிஸ் பார்த்தோம், இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் பற்றியும் என்டிட்டி பற்றியும் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே உங்களுக்கு ஐ பட்டன் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ER diagram. ER diagram represent data visually on how they related to each other. This model follows separate notation for representing data into entities, attributes and relationship between the entities. So ER diagram is nothing but entity relationship model நம்ம ஒரு diagrammatically visually represent பண்றது தான் இந்த ER diagram. எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறோமோ, எந்த ரூம் எங்கெங்க வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, the same way ஸோ எந்த என்டிட்டிஸ், அதாவது எந்த டேபிள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அந்த டேபிளில் என்ன நம்ம தான் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனாக சொல்கிறாங்க. இதில் என்டிட்டிஸ்க்கு ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு விதமான ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ அது எப்படி ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதோட நோட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ER மாடலிங் டயக்ராம் நோட்டேஷன்ஸ். ஸோ என்டிட்டி, ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப் forms the components of ER diagram and the defined symbols and shapes are summarized. So ஒரு என்டிட்டிக்குனா எப்படி இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் என்டிட்டினா எப்படி டிஃபைன் பண்ணுறது, வீக் என்டிட்டினா எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடலுக்குமே ஒரு நோட்டேஷன் இருக்குது. அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ER diagram நோட்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஸ்ட்ராங் என்டிட்டியாக என்ன இருக்குன்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருந்தால் தட் இம்ப்ளைஸ் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. அதாவது அந்த டேபிள் வந்து ஸ்ட்ராங் டேபிள். ஸ்ட்ராங் என்டிட்டினா என்ன, வீக் என்டிட்டின்னு சொல்லிட்டு என்டிட்டி லாஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ டிபெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது ஸ்ட்ராங் என்டிட்டி, டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது வீக் என்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக் என்டிட்டி. ஸோ டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ 2 ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே என்டிட்டிஸ் இருந்ததுன்னா அது வந்து வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ராம்பஸ் சிம்பிள் இருக்குது. அதே வந்து பிட்வீன் த என்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது வீக் என்டிட்டிஸ், ஒரு என்டிட்டிஸ்குள்ளவே ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது ராம்பஸ் வித்தின் த ராம்பஸ். ஸோ அதுவும் ராம்பஸ்குள்ளே இன்னொரு ராம்பஸ் இருந்தால் அது வந்து வீக் என்டிட்டிஸ் ராம்பஸ் அல்ல வீக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, இப்போ நான் சொல்கிறேன். ஒரு டேபிளுக்கு என்டிட்டி நம்ம என்ன பண்ணோம், ரெக்டாங்கிள் சொன்னோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்க்கு எலிப்ஸ் சிம்பிள் கனெக்டட் டு த என்டிட்டி. ஸோ ஒரு டேபிளுக்கும் அந்த ஆட்ரிபியூட்ஸ் கனெக்ட் ஆகும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எலிப்ஸ் சிம்பிள் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். கீ ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் என்டிட்டிஸ். ஒரு என்டிட்டிலுமே ஒரு டேபிள்லுமே நம்ம பிரைமரி கீ செட் பண்ணுவோம். ஸோ பிரைமரி கீ இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ யூனிக் கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் ஒரு டேபிளில் நிறைய நம்ம காலம்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸில் எது எனக்கு கீ ஆட்ரிபியூட்ஸ் நான் எப்படி டிஃபைன் பண்ணும் போதுன்னா அந்த கீ ஆட்ரிபியூட்ஸில் அண்டர்லைன் பண்ணிப்போம். அண்டர்லைன் த ஆட்ரிபியூட்ஸ் நேம் இன்சைட் த எலிப்ஸ்குள்ளே அண்டர்லைன் பண்ணியிருந்தா that implies the key attributes, which means primary key attributes அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ derived attributes for entity. ஸோ attributes இன்னொரு என்டிட்டிலேருந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ன இருக்குன்னா டாட்டட் எலிப்ஸ் இன்சைட் த மெயின் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்குள்ளே இன்னொரு டாட்டட் எலிப்ஸ் இருந்ததுன்னா அது வந்து derived attributes for entity. இதே மல்டி வேல்யூ attributes for entity நிறைய வேல்யூஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மல்டி வேல்யூ attributes நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அது ரெப்ரசென்ட் பண்ணால் டபுள் எலிப்ஸாக நம்மளுக்கு ரெப்ரசென்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ER டயக்ராமோட பேசிக் நோட்டேஷன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராமும் வரைவோம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்டிட்டி வச்சும் ரிலேஷன்ஷிப் வச்சும் எப்படி ஒரு ER டயக்ராம் வரைகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அது எப்படி ரிலேட் ஆகுதுன்ற உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ காமிக்கிறேன். புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான், பட் நான் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் வந்து என்டிட்டியும் ரிலேஷன்ஷிப்பை வச்சும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு புக்கில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கிறது எல்லாமே என்டிட்டி. ஸோ
ஸோ எலிப்ஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ், அதாவது அந்த டேபிளில் இருக்கிற காலம்ஸ். அதுக்கப்புறம் அந்த ராம்பஸ் சிம்பிளில் இருக்கிறது அதோட ரிலேஷன்ஷிப். இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி வந்து ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு அந்த டயக்ராமில் கிட்டத்தட்ட ஒரு 6 என்டிட்டிஸ் இருக்குது. என்னென்ன என்டிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட், ஸ்டூடெண்ட், அட்மின், சப்ஜெக்ட், டீச்சர் அண்ட் கிளாஸ். ஸோ இந்த 6 என்டிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது பேரண்ட்ன்ற என்டிட்டி ஸ்டூடெண்டோட எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வருதுன்னா, பேரண்ட் இருந்தால் தான் பேரண்ட் மஸ்ட் ஹாவ் ஸ்டூடெண்ட். ஸோ பேரண்ட் இருந்தால் தான் பசங்க வந்தால் தான் ஸ்டூடெண்ட்டை நம்ம ஸ்கூலில் அட்மிட் பண்ண முடியும். ஸோ அப்போ பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஹாவ். இப்போது நெக்ஸ்ட் நான் எடுத்துக்க போது அட்மின். ஸோ அட்மின் எப்படி ஸ்டூடெண்ட்குள்ளே ரிலேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, அட்மின் வந்து ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஸ்கூலில். ஸோ இது அட்மினோட வேலை. ஸோ இதுதான் அட்மினுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அட்மினுக்கும் டீச்சர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸை ஹையர் பண்ணுவாங்க, டீச்சரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் அட்மினோட வேலையாக இருக்குது. அப்புறம் அட்மினோட வேலை வேறு என்ன வேலைன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் கொடுக்கலாம் அப்படின்றது. அட்மின் ஆட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அட்மின் என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அட்மின் பார்த்தீங்கன்னா 3 என்டிட்டி கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இருக்குது, டீச்சர்ஸ் கூட இருக்குது, சப்ஜெக்ட் கூட இருக்குது. இப்போ டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் த சப்ஜெக்ட். இப்போ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்டை டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அப்புறம் என்னன்னா, டீச்சர்ஸ் வந்து என்ன கிளாஸ் அசைன் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் அசைன் டு அ டீச்சர். ஸோ இதுவும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ கிளாஸ் நம்ம பார்த்தோம்னா, கிளாஸ் டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டிட்டிக்கான ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ER டயக்ராமோட ஸ்மால் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் ER டயக்ராமோட ரிலேஷன்ஷிப் மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ER டயக்ராம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா SQL பற்றி, பேசிக் SQL எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.